நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவில் பல்கலைக்கழக நிகழ்வொன்றில் இந்து மற்றும் முஸ்லிம் மாணவர்கள் நிகழ்ச்சியை வழிநடாத்தி சந்தர்ப்பத்தில் இந்து மாணவர்கள் முஸ்லிம் சகோதரர் ஒருவரை அவர்களுடைய கடவுளின் பெயரை சத்தமாக சொல்லி வற்புறுத்தியுள்ளார்கள். முஸ்லிம் சகோதரர் அவர்களின் பிடியில் இருந்து தப்பித்து மேடையில் ஏறி அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இச்சகோதரரின் ஈமானை பார்க்கையில் மனதளவில் மெய்சில் இருக்கிறது உறவுகளே. இந்நிகழ்வானது தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு பல மில்லியன் மக்களால் பார்வையிடப்பட்டு வருகின்றது. இந்நிகழ்வானது உண்மையில் ஈமான் உள்ள இறையச்சம் உள்ள ஒரு சகோதரின் செயலை வெளிப்படையாக காட்டுகிறது. அல்லாஹுவை மட்டுமே நம்பி அவனையே சார்ந்து இருப்பவர்களுக்கு அவன் ஒருவனே போதுமானவன். மேலும் அல்லாஹ்வின் வார்த்தைகளையும் அவனது அடியார்களையும் பாதுகாக்க அவன் ஒருவனே போதுமானவன். அந்த வகையில் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டி இந்து சகோதரர்களின் பிடியிலிருந்து தப்பித்து அக்கணமே அல்லாஹுவை புகழ்ந்து செயலானது உண்மையில் போற்றத் தகுந்ததுவே. இச்சகோதரருக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் பரக்கத் செய்வானாக. நிச்சயமாக அல்லாஹு தாலா இவ்வுலகிற்கு பேரரசனாக உள்ளான். அவ்வாறு இருக்க இப்பேரரசனாக அல்லாஹ்வை மட்டுமே நம்புவோருக்கும் கட்டுப்படுவோருக்கும் நிச்சயமாக அளவில்லா நன்மைகளும் நற்கூலிகளும் இவ்வுலகிலும் உண்டு. அதனை விட மேலான நாளை மறுமையிலும் உண்டு. மேலும் எந்த ஒரு விடயத்தையும் வற்புறுத்துவதன் மூடாக நடைமுறைப்படுத்துவது மிக தவறே. அதனை எமது இஸ்லாம் மார்க்கமும் வன்மையாக கண்டித்துள்ளது. எனவே நாம் அனைவரும் எமது ஈமானை உறுதியாக வைத்திருப்போம். அல்லாஹுவையே நம்பி அவனையே சார்ந்திருப்போம். அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். அல்லாஹு அக்பர். எனவே அன்பார்ந்த உறவுகளே, ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஈமானை பலமாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்போதான் இறைவன் நமக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை தருவான். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.